எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு தி 6th வீக் ஆஃப் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9. ஓகே, ஸோ இன்னைக்கு என்ன நடந்துச்சு? ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்ல போகிறாய் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து கானா சும்மா பாடியிருந்தாரு. பாருவையும் கமருதினும் கலாய்ச்சி, அதுக்கு அரோரா வந்து அப்படியே ரொம்ப ஏதோ சேஸ் பண்ண மாதிரி பண்ண உடனே பாரு வந்து காண்டாய் அரோரா கத்துறாங்க. நீங்க வந்து என்கிட்ட என்னோட பர்சனல் எல்லாம் தலையிட தேவையில்ல அப்படின்ற மாதிரிலாம் கத்திட்டு இருக்காங்க. அப்ப அரோரா வந்து சிட்டிக்கு கோவம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி அரோரா வந்து கத்துறாங்க. நான் வந்து சும்மா தான் சொன்னேன். நேத்து சொல்லும் போது நீ சிரிச்ச, இன்னைக்கு இன்னைக்கு சொல்லும் போது நீ வந்து இப்படி ரியாக்ட் பண்ற, உன்னை புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்லி பயங்கர சும்மா ஒரு ஒரு எபிசோடுக்கு ஒரு ஸ்டார்டர் பேக் மாதிரி ஒரு கொளுத்தி போட்ட மாதிரி இருந்துச்சு. பட் அது ஒரு பெரிய இம்பாக்ட் சண்டே கிடையாது. அது வந்து பாரு வந்து டைமுக்கு டைம் ஏற்ற மாதிரி அவங்க மாறி இருக்கிறாங்க. ஸோ சில டைம் அதை என்ஜாய் பண்றாங்க, சில டைம் வந்து அதை ரொம்பவே வந்து ஒரு இதுவா பாக்குறாங்க, டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பாக்குறாங்க. ஸோ அது வந்து அது என்ன ஸ்டாண்ட்ல நிக்கிறாங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஓகே, அதை தொடர்ந்து காலங்காத்தால வந்து டிஸ்கஷன் பண்றாங்க. திவாகர் சொல்றாரு, அதாவது வந்து கனி வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து நான் வெளியில எனக்கு நாமினேஷன்ல நான் வந்து நிறைய சேவ் ஆகுறேன்னு தெரிஞ்ச உடனே அது ஜெலஸ்ல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதுக்கு வந்து பிரியங்கா சொல்றாங்க, ஆமா கனி வந்து பாத்தீங்கன்னா அந்த குரூப்லயே வந்து மெம்பரு, ஸோ அதனால வந்து நம்ம அந்த இதையே உடச்சு விடணும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி ரம்யா ஜூ வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடுலாம் வந்து ஆளை பார்த்து தான் வைக்கிறாங்க. கனி வந்து எல்லாருக்கும் ஈக்குவலா பரிமாறுவாங்க. ஆனா ரம்யா ஜூ வந்து அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருந்தா கொஞ்சம் நல்லா வைக்கிறாங்க, இல்ல நம்ம யாராச்சும் இருந்தா கொஞ்சம் வைக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி திவாகர் அவர்கள் நடிப்பு அரக்கன் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ எஸ், இதெல்லாம் பத்தி என்ன நினைக்கிற? ஸ்டார்டிங் சொல்லு. அதாவது ஒரு என்ன சொல்றது, கண்டென்ட்டே இல்லாம ஏதோ ஒண்ணு பேசணும்னு சொல்லிட்டு பேசுவாங்க தெரியுமா? சோ அந்த மாதிரிதான் வந்து இன்னைக்கு இருந்துச்சு. எல்லாத்தையும் பார்த்து டேய் என்னடா பண்றீங்க, அதாவது எனக்கு என்னன்னா நம்ம பார்க்கும்போதே போர் அடிக்குது. ஒண்ணுமே புரியல. இப்பதான் இந்த சாங்கான அர்த்தம் புரியுது. கரெக்ட், நம்ம பார்க்கும்போதே போர் அடிக்குது. நீ அங்க எடிட்டிங் டீம் நினைச்சு பாரா, அந்த டைரக்ஷன் டீம்லாம் இதை விட மொக்கையான ஃபுட்டேஜ் எல்லாம் இருந்திருக்கு போல. அதை டெலிட் பண்ணிட்டு இதுதான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து கையெழுத்துக்கு 2 minutes சைலன்ஸ் ஃபார் தோஸ் ஹூ எடிட் திஸ் ஃபுட்டேஜ் அப்படின்னு சொல்லிடலாம். 2 minutes சைலன்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஓகே ஸோ ஏன்னா ரொம்ப பாவமா இருக்கு மச்சான் எனக்கு அவங்கள பார்த்தா. ஸோ நம்மளாலே உட்கார முடியல, அவங்க எப்படி எவ்வளவு கஷ்டப்பட்டு உட்காந்து பண்றாங்க அப்படிதான் இருக்கு. ஏன்னா மொக்க விஷயத்துக்கு வந்து ஒரு சண்டைகளா இருக்கட்டும், மொக்க விஷயத்துக்கு வந்து ஒரு கான்வர்சேஷனா இருக்கட்டும், டேய் அவன் 40 days 35 days தான்னா எப்படி பிக் பாஸ் சூடு புடிச்சிட்டு உள்ள ஃபயரா போக வேண்டிய விஷயத்த இப்ப வந்து ஏதோ இப்பதான் நேத்தி தான் வந்தங்கிற மாதிரி அவ்வளவு போரிங்கா போகுது. சோ அதுதான் நான் சொல்லியே ஆகணும். அண்ட் அங்க வந்து நான் ஆரோரா வந்து கண்டிப்பா வந்து கிழிக்கணும்னா இருக்கேன் நானு. அதாவது இத்தனை எலிமினேஷன் வந்திருக்கு. ஒரு 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 பிளேயர் வந்து எவிக்ட் ஆயிருக்காரு, நல்ல ஒரு பிளேயர். நேத்தி எவிக்ட் ஆனார் இல்லையா, பிரவீன்ராஜ். ஸோ அவர் தான் வந்து எவிக்ட் ஆகி போயிருக்காரு. இவளுக்கு வந்து இவ்வளவு சான்ஸ் கிடைச்சு இதுக்கு மேலேயாச்சும் வெளில வந்து ப்ரூவ் பண்ணான்னு பார்த்தா துஷார் போயிட்டான், இவன் போயிட்டான், உட்காந்து அழுதுட்டு எனக்கு கேமே வரல, நான் என்ன பண்றதுங்கிற மாதிரி. இது என்னை விட நிறைய பர்சன்ஸ் இருக்காங்க உள்ள வரத்துக்கு, சான்ஸ் கிடைக்கிறதுக்கு. ஆனா வந்து என்னால பிளே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஒரு கன்றாவியான ஒரு அழுகையோட எனக்கு அதெல்லாம் பார்த்தா எனக்கு இரிட்டேட் ஆகுது. எப்படியா நீ இந்த பர்சன் வந்து உள்ள எடுத்த பிக் பாஸ்ல அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா இது எவ்வளவு பெரிய கனவு, எவ்வளவு பெரிய சான்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து இவ்வளவு நாமினேஷன் தப்பிச்சு நீ இவ்வளவு வீக்ஸ் வர அப்படின்னா உன்னோட எஃபர்ட்டை போடணும். ஓகே, இத்தனை நாளா விட்டுரு, ஃப்ரம் த மண்டே டுடே இன்னிலேருந்து நீ என்ன பண்ற அப்படிங்கிற ஒண்ணு இருக்குல்ல. இத்தனை நாளா நீ வளரல எல்லாம் ஓகே, இவ்வளவு நாளா பிக்சர் போட்டிருக்காங்கல்ல நாமினேஷன் பண்ணாம. சோ அதுக்கு ஏதாவது ஒரு யூட்டிலைஸா பண்ணணும்னு பார்த்தா திருப்பியுமே அழுதுட்டு எனக்கு அதெல்லாம் வந்து செம்ம காண்டா ஆச்சு, இரிட்டேஷன் ஆச்சு. கரெக்டா சொன்னேன். எனக்கு அரோரா நீங்க சொன்னதுல ரொம்ப ரொம்ப இரிட்டேட்டடா எனக்கு வந்து பயங்கர கோவம் வந்துச்சு. என்னன்னா பிக் பாஸ் அப்படின்றது இப்ப நீ சொன்ன ஒரு வார்த்தை தான், பிச்சை அப்படின்னு சொன்னேன். அரோரா வந்து வெளியிலயும் பிச்சை தான் எடுத்துட்டு இருந்தாங்க. மக்கள் போடுற காசுல தான் அவங்களும் வந்து சாப்பாடு சாப்பிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும் என்ன பிச்சைன்னு சொல்லிட்டு, இன்ஸ்டாகிராம் பிச்சை. ஓகேவா? சோ இன்ஸ்டாகிராம்ல அவங்க வந்து முன்னாடி பிச்சை எடுத்துட்டு இருந்தாங்க. இந்த பிக் பாஸ்லயும் வந்துட்டு ஓட்டுக்கு பிச்சை எடுத்துதான், பிச்சை போட்டுதான் வந்து அவங்க இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. ஏன்னா பிரவீன்ராஜ் நேற்று போனது வந்து எனக்கு நைட் எனக்கு தூங்கவே இல்லை. எனக்கு அவ்வளவு ஹாண்டிங்கா இருந்துச்சு. அந்த அவர் அழுததும் சரி, பேசுறதும் சரி, எனக்கு பயங்கரமா. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு ஆஸ்பைரிங் ஆர்டிஸ்ட் தான், நம்மளும் எல்லாருமே ஒரு ஆஸ்பைரிங் டேலண்ட் தான். அப்ப நமக்கு நாளைக்கு நமக்கும் இந்த மாதிரி நிலைமை வந்தா நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுவோம்? எல்லாம் நல்லா பண்ணிட்டுமே நமக்கு இந்த நிலைமை வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு சொல்லி அவரோட மனநிலை யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப மோசமா இருந்துச்சு. அதனால வாய்ப்பு அப்படின்றது இங்க வந்து ரொம்ப கஷ்டம் தான். இப்போ உனக்கு ஒரு எனக்கும் எல்லாரும் நிறைய பேருக்கு இது மாதிரி பிக் பாஸ் கனவோட சுத்திட்டு இருக்காங்க. பட் நான் என்ன சொல்றேன், ஒரு சான்ஸ் அவ சொல்றா, ரொம்ப திமிரா சொல்ற. என்ன சொல்றாங்கன்னா, அதாவது வந்து இது எவ்வளவு பேர் வந்து
சான்ஸ் அலைஞ்சிட்டு இருக்காங்க தெரியும். பட் ஆப்வியஸ்லி ஐ வுடன்ட் சே நோ, ஐம் நாட் எ ஃபூல் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே சொல்றேன், யூ ஆர் எ ஃபூல் அப்படின்ற மாதிரி அரோரா சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இவ்வளவு பெரிய ஒரு சான்ஸ் கிடைச்சிட்டு ஓகே ஃபர்ஸ்ட் வாரம் கேம் புரியல அப்படின்னு சொன்னா சரி ஓகே தென் செகண்ட் வாரம் சரி துஷார் கூட க்ளோஸ் ஆனா ஓகே. ஆனா வாரம் வாரம் இவங்களை வந்து சேதனை சொன்ன மாதிரி ரெடி பண்ணிட்டு ஸ்க்ரூ போட்டுட்டு இதான் கேம்னு புரிய வச்சதுக்கு அப்புறமாவும் நீ வந்து இப்போ வந்து சில்லியா அழுகுறது ஒரு விஷயம். துஷார் போயிட்டான், அதுக்கப்புறம் வந்து ஆதிரி என்னை விட நல்ல இது அவங்க போயிட்டாங்க, நான் மட்டும் எதுக்கு இங்க இருக்கேன்றது ரொம்ப இட் ஷோஸ் இம்மெச்சூரிட்டி. தயவு செய்து கண்டெஸ்டன்ஸ் இது வந்து இது மாதிரி செலக்ட் பண்ணாங்க, நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் நல்லா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். இது வந்து ரொம்ப அப்பட்டமான ஒரு இதுவா இருக்கு. அவங்க கேம் விளையாட தெரிஞ்சு இது பண்ணி பண்றாங்களா இல்ல இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா அவங்க வந்து ஆடியன்ஸ் கிட்ட வந்து சிம்பதி ஓட்டு வாங்குறதுக்கு பாக்குறாங்களான்னு தெரியல. பட் இதெல்லாம் பண்ணா சிம்பதி வர செருப்படி தான் வரும். பட் கண்டிப்பா இந்த வாரத்துல நாமினேஷன்ல இருக்காங்க. தயவு செய்து மக்களே நீங்க எவிக் பண்ணுங்க அரோராவை அப்படின்றதுதான் வந்து என்னோட ஒரு பெரிய ஒரு வேண்டுகோள். சத்தியமா வந்து அரோரா இந்த வாரம் போகணும். இல்லைன்னா அது ஷோவோட டிஸ்கிரேஸ் தான். ஏன்னா பிரவீன் ராஜ் மாதிரி ஒரு ஒரு ட்ரை பண்ற ஒரு திறமையான பிரவீன் ராஜ் நான் ஒரு கோட் பிளேயர்னு சொல்லல. பட் ஸ்டில் அவர் ஒரு நல்ல கிராஃப்ல போயிட்டு இருந்தார். அவரோட கிராஃப் இப்படிதான் ஏறிட்டு இருந்துச்சு. ஆனா அவரு வந்து மக்கள் வெளியில எடுக்கும் போது அரோரா வீட்டுல தேவையில்லாத ஒரு ஆணி அப்படிதான் நான் சொல்ல முடியும். சோ அந்த போர்ஷன் எனக்குமே வந்து அது பார்த்தோன்னே செம்ம கடுப்பாயிடுச்சு. பட் என்ன சொல்றது, அதுதான் சொல்றேன், அது அந்த மாதிரிதான் ஒரு கேம் போயிட்டு இருக்கு. அது மாதிரிதான் கண்டஸ்டன்ஸும் அறவேக்காடா இருக்காங்க. ஓகே, ஸோ எஸ், அடுத்ததா பாத்தீங்கன்னா கேப்டன்சி டாஸ்க். ஸோ கேப்டன்சி டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா நியாயப்படி பாத்தீங்கன்னா பிரவீன் ராஜ் இருந்திருக்கும். பட் அவர் இல்லாதனால 3 பேர் தான். சபரி, அப்புறம் திவ்யா கணேஷ், அதுக்கப்புறம் விஜய் பாரு. ஸோ அது வந்து இப்ப என்ன பாட்டில் மணின்னு ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. அந்த பாட்டில் நடுவில் இருக்கும், அப்புறம் ட்ரையாங்கிள் ஷேப்ல நிக்கணும். ஸோ ட்ரையாங்கிள் ஷேப்ல நிற்கும் போது வந்து என்னன்னா அந்த பாட்டில் வந்து யார் எடுத்து அவங்க டெரிட்டரியில வச்சு பாதுகாத்துக்கிறாங்களோ அவங்க தான் வந்து அதிக பாட்டில் பாதுகாத்து வின்னர். ஓகேவா? இப்போ இந்த கேம் வந்து பிக் பாஸ் சொல்லும் போது இவங்க அந்த டாஸ்க் புக்ல படிக்கும் போது ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்றது கனியாவையும் சாண்ட்ராவையும் அப்பாயிண்ட் பண்றாரு. ஸோ ஒன்னு ஜட்ஜு வந்து இல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும், இல்லைன்னா வந்து கண்டஸ்டன்ஸ் இந்த கேம் புரிஞ்சு ஆடணும். ஒண்ணுமே இல்லாம ரீகேம்னு சொல்லிட்டு ஒரு கேப்டன்சி டாஸ்க் 2 முறை ரீகேம் வச்சது 3வது முறையில தான் வந்து இவங்க கேப்டன்சி ஆகுறாங்க. ஸோ இது வந்து இதெல்லாம் பாக்குறப்போ ரொம்ப ஷோவோட ஸ்டாண்டர்ட்னு ஒண்ணு இருக்கும்ல. ஷோ முன்னாடிலாம் எப்படின்னா ஒரு டாஸ்க் கொடுத்தா ஃபுல்லா கவனிப்பாங்க. அந்த டாஸ்க் படிக்கிறது அந்த ரூல்ஸ்லயே வந்து உனக்கு தெரியும் எப்படி வரப்போகுது அவுட்டா அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நம்ம கெஸ் பண்ணணும். இல்ல அந்த அளவுக்கு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணும். இது வந்து அவங்களுக்கே புரியல. இது இல்லாம ஆடியன்ஸ் வெளியில இருந்து பாத்தீங்கன்னா அவங்களும் வந்து கத்திட்டு இருக்காங்க. அவங்க ஜட்ஜா இல்ல இவங்க ஜட்ஜான்னு தெரியல. விக்கல் விக்ரம் அங்க வந்து பயங்கரமா வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன் கேம் ஆடிட்டு இருக்காரு. அவர் எதுக்கு தேவையில்லாம ஆடுறான்னு தெரியல. சோ ஓகே, சோ அந்த இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுல் வந்துச்சு. அதுக்கப்புறமா திருப்பி ரீகேம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா பாரு வந்து செகண்ட் வாட்டி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வாட்டியே அடி வாங்கிட்டாங்கல்ல. ஃபர்ஸ்ட் வாட்டியே ஒரு அடி வாங்கிட்டாங்க. கண்ணுல பயங்கரமா அடி வாங்கிச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க கண்ணு ரொம்ப வீங்கிச்சு. ஸோ அங்கிருந்தே பாரு வந்து பாத்தீங்கன்னா ஷி லாஸ்ட் மென்டல் பீஸ் அப்படின்னு சொல்ல முடியும். அங்கேயே வந்து அவங்க ட்ரிகர் ஆயிட்டாங்க. ஏன்னா பட் அதை வச்சுனும் வந்து அவங்க ஆட பார்த்தாங்க. அப்புறம் தேர்ட் கேம் அப்போ சபரி கிட்ட போயிட்டு அவங்க வந்து அந்த மூட் சிக்ஸ்ல வந்து பயங்கரமா கத்துறாங்க. சபரியும் வந்து நல்லா டிஃபெண்ட் பண்ண மாதிரி பண்ணி ஒரு புடிச்சு ஒரு இதுல தள்ளி விட்டாரு. ஸோ அது கொஞ்சம் ஹார்ஷா இருந்துச்சு. பட் ஸ்டில் கேம் இஸ் கேம் அப்படின்னு சொல்லும் போது சபரி பண்ணது ஓகே, ஓரளவுக்கு ஒரு நல்ல மூவ் தான். பட் ஆனா அது பாருக்கு வந்து பயங்கரமா ஹர்ட் ஆச்சு. ஏன்னா அவங்க ஆல்ரெடி கண்ணு வலிச்சு இப்ப டென்ஷன்ல இருக்காங்கல்ல. ஸோ அதனால பயங்கரமா கத்திட்டாங்க. பட் பாரு வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ற கேம்ல ஷி ட்ரை டு சபரி வந்து மேக்ஸிமம் டிஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணா, கத்தி பேசி அதுக்கப்புறம் இப்படிதானே பண்ணுன்னு ப்ரோவோக் பண்ண ட்ரை பண்ணா. பட் இது இல்ல. திவ்யா கணேஷ் வந்து கேம்ல இருந்து அவங்களே வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஸோ அதனால வந்து ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா சபரி வந்து இந்த 6வது ஆட்டத்தோட கேப்டன் ஆயிட்டார். ஓகே, ஸோ சபரிக்கு வந்து ஒரு வாழ்த்துக்கள் சொல்லி, பட் சபரி வந்து எடுத்தோடனே வந்துட்டு பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த டீம் எல்லாம் பிரிக்கிறாரு. அப்போ வந்து பாருக்கு ஒரு கைத்தட்டல், அவங்க வந்து கண்ணு வலி வச்சுனே ஆடினாங்க அப்படிலாம் சொன்னோடனே அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன டீம்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு உள்ள வந்து புலம்புறாங்க. அதாவது என்னன்னா நான் என்ன சொல்றேன், அவங்க வெளியில வந்து அவன் டீம் பிரிச்சுட்டு இருக்கான், எல்லாம் பேசிட்டு இருக்கான். ஆனா அப்ப கூட கேமரா ஜூம் வைக்கிறது பாருக்கு தான். அந்த அளவுக்கு வந்து பாரு வந்து ஷோ வந்து தனியா ஓன் பண்றாங்க அப்படின்னு சொல்ல முடியும். சரி இவன் வேற புல்டோசர் மாதிரி சின்ன பேசினே இருப்பான்ற மாதிரி அதுக்கு ஒரு கட்டு. திருப்பி அங்க ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு அவங்க தனியா நிற்கும் போது அங்க ஒரு கட்டு. ஸோ இது இவ்வளவு ஸ்கிரீன் ஸ்பேஸ் வந்து டாமினேட் பண்றதுன்றது பெரிய விஷயம். ஸோ பாரு அதை நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா உங்க ஃபேன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். பட் ஸ்டில் திருப்பி கம்மிங் பேக் டு இந்த கேப்டன்சி டாஸ்க்ல பாத்தீங்கன்னா அந்த டீம் எல்லாம் பிரிச்சுட்டாரு. அப்புறம் பெருசா அவர் என்ன பண்ண போறேன்ற மாதிரிலாம் சொல்லல. ஓகே இந்த வாரம் பாத்துக்கலாம் அந்த மாதிரி சொல்லிட்டு அப்புறம் நாமினேஷன் வருது. நாமினேஷன் வரும்போதும் பாத்தீங்கன்னா அந்த சேதனை சொன்ன ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ அதாவது வந்து எல்லாருமே நிறைய பேர் வரணும் நாமினேஷன்ல, ஒருத்தவங்களுக்கே 10 பேர் அடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ சபரி ஃபர்ஸ்ட் கேப்டன்சி ஆகினதை பத்தி உன்னோட கருத்து என்ன?
சபரி கேப்டன்சி அவரை தாண்டி அந்த டாஸ்க்ல வந்து ஜட்ஜின்னு ஒன்று 2 பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து அதை கரெக்டா நோட் பண்ணி நீ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே முடிச்சிருக்கணும். இதை செகண்ட் தேர்ட் திருப்பி ரிப்பீட்டா பண்றது கூட. ஏன்னா இப்ப எனக்கே நான் உண்மையா சொல்லணும்னா திருப்பி ரிப்பீட்டடா போச்சு. செகண்ட் செகண்ட் வாட்டி பண்ணாங்க ஓரளவுக்கு ஓகேன்னு பார்த்தேன். தேர்ட் டைம் திருப்பி அட என்னடா இவனுங்க மறுபடியும் இது அந்த ஒரு கேமே வந்து ஸ்பாயில் பண்ற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. என்னடா ஒரு தடவைனா அது ஒரு தடவை இருக்கணும், அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அப்பதான் நம்ம ஒரு ஃபயரா பார்ப்போம். திருப்பி ரிப்பீட் ஆகும்போது எனக்கு என்னமோ பிரவீன்ராஜ் இருந்துதான் மேபி இது இன்னும் டஃபா இருந்திருக்குமோ அப்படின்னு மாதிரி தோணுது. ஏன்னா இது சபரி வந்து 3 தடவையுமே சபரி தான் ஜெயிச்சாரு. ஃபர்ஸ்ட் டைம் சரி செகண்ட் டைம் சரி. ஏன்னா இவங்க டிஃபெண்ட் பண்ண முடியாது. ஸோ பாரு ஓரளவுக்கு தான் கேம் ஆடினாங்க, டஃப் கொடுத்தாங்க. இவங்க இன்னொருத்தவங்க திவ்யாவா அவங்க என்ன பண்ணாங்க அவங்களுக்கே தெரியல. லாஸ்ட் டைம் வந்து நான் டிஸ்குவாலிஃபையா ஓகேன்னு கை தூக்கிட்டு இருந்தாங்க. ஏங்க கேப்டன்சிங்க லாஸ்ட் டைம் கேப்டனா இருந்தா என்ன திருப்பியுமே அந்த ஒரு எஃபர்ட் ஃபயர் போடணும். சோ அந்த ஃபயர் எதுவுமே இல்ல. சோ அதுதான் இன்னொரு விஷயம் இருக்கு. இப்ப பிரவீன் இருந்ததா இது ஆக்சுவலி 4 ஸ்கொயர் மாதிரி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கொயரா அப்ப இருக்கும், இன்னும் அது இன்னும் லாங் டஃபா லாங் இருக்கும். ஆயிருக்கும். இதே நானும் யோசிச்சேன். ட்ரையாங்கிள் இருக்கும்போது அது வந்து கொஞ்சம் ஷார்ட் டிஸ்டன்ஸ், பட் ஸ்டில் அது வந்து இன்னும் இவங்க கேர்ள்ஸ்னால ஒரு டஃப் கொடுக்க முடியல அப்படின்ற மாதிரி தோணுது. பட் ஆனா இதுக்கு நீ சொன்ன மாதிரி தான் பிரவீன்ராஜ் இருந்ததுதான் அது ஒரு ஸ்கொயர் ஃபார்மேட்ல வந்திருந்தா அது ஒரு 4 பக்கம் போனதுதான் பயங்கரமா லாங்கா இருந்திருக்கும். எஸ் சொல்லு. இல்ல ஜட்ஜின்னு 2 பேர் கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும், ஒழுங்கா பார்த்து ஒழுங்கா அவங்களே இல்ல கன்ஃபியூஷனா வந்து பேசிட்டு லூசுத்தனமா பேசிட்டு இருக்காங்க. இதுதான் ஏமா இதுதான் நடந்தது, நீ வெளில போ, நீ உள்ள வந்துட்டியா வெளில போ, இவன் தான் வின்னர் அப்படின்னு நறுச்சு அடிச்சிருந்தா முடிஞ்சிருக்கும் மேட்ச். இவங்களே வந்து பிளா பிளா பிளான்னா அப்புறம் என்ன பண்ணுவாரு, பிக் பாஸ் திருப்பி பெரிய போலாம் அவர் வந்து பேசுறாரு. எனக்கு அங்கேயே வந்து சமகாண்டாகி போச்சு. அப்புறம் தேவையில்லாத கான்வர்சேஷன். பிக் பாஸ் சொன்னாரு, நீங்க கோட்டை விட்டதுனால தான் நான் இப்ப ரீவ் கேம் வைக்கிறேன், நீங்க ஒரு ஸ்டாண்டர்ட் இருந்தா நான் ஏன் ரீவ் கேம் வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் எனக்கு சுத்தமா புரியல. இந்த கனி பண்றதெல்லாம் வந்து சுத்தமா புரியல. சோ தயவு செஞ்சு மாத்திக்கோங்க. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும். இதுலயே தெரியல ஒரு ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு ஒரு இது கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நம்ம எவ்வளவு சூப்பரா ஹேண்டில் பண்ணுங்கிறது இதுலதான் இருக்கு. சின்ன சின்ன விஷயங்களை தான் நம்ம காட்டணும். இதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் எல்லாருக்குமே கிடைக்கல. இப்ப அவங்க எல்லாம் வாண்டடா வந்து கூப்பிட்டு கொடுக்குறப்ப நம்ம யாருங்கிறது காட்டிடணும். சோ இதெல்லாம் வந்து டிசிப்ளினே இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசிப்ளின் வந்து சொல்லி தரணும் உங்களுக்கு நினைக்கிறேன். அதுதான் நினைக்கிறேன். ஆமா. சோ எவ்வளவு சொன்னாலும் நாங்க வந்து இப்படிதான் இருப்போம் அப்படின்ற மாதிரி அவங்களும் இருக்காங்க. வார வாரம் சேர்ந்து நான் சொன்னதுக்கு அப்புறமாவும் அப்படிதான் இருக்காங்க. ஓகே, இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா மண்டேல முக்கியமா இருக்கக்கூடிய நாமினேஷன் நடந்துச்சு. ஸோ நாமினேஷன்ல வந்து அதான் போன வாரம் சாண்ட்ரா வந்து சீக்ரெட் டாஸ்க் வின் பண்ணால அவங்களுக்கு 2 பவர் கொடுக்கப்பட்டது. ஒன்னு வந்து என்னன்னா டைரக்ட் நாமினேஷன், அவங்க வந்து யாரை வேணாலும் பின் பாயிண்ட் பண்ணலாம். இன்னொன்னு வந்து அவங்க வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ். ஸோ 2 பேர்ல யாருக்கா ஒருத்தவங்களுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கலாம். இதுல வந்து சாண்ட்ரா டிஸ்கஸ் பண்ணாங்க பிரஜின் கிட்ட. அதுக்கப்புறம் சொன்னாங்க பிரஜின் வந்து அவர் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங் பிளேயர், நான் அவருக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பிக் பாஸும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன மெயினா பிரச்சனைனா ஆக்சுவலி என்னன்னா இதுல 2 பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. ஒன்னு என்னன்னா சாண்ட்ரா வந்து சாண்ட்ரா தான் ஃபுல்லா கேம் ஆடினாங்க, பிரஜின் என்ன பண்ணாரு, அப்ப இவங்க ஹஸ்பண்ட்னால தானே அவருக்கு ஈஸியா கிடைக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு என்ன அப்படின்னா சாண்ட்ராக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு, என்னால நான் நாமினேஷன் வந்தாலும் நான் ஓட்டு வாங்கிட முடியும். பட் ஆனா பிரஜின் வந்து இன்னும் அவர் பெருசா ப்ரூவ் பண்ணல. ஸோ அவர் நாமினேஷன் வந்தாருன்னா அவருக்கு ரிஸ்க் அப்படின்றத அங்க வந்து ப்ரூவ் பண்றாங்க. ஸோ அதனால நான் வந்து செகண்ட் பெர்ஸ்பெக்டிவா தான் நான் பாக்குறேன். ஏன்னா சாண்ட்ரா வந்து ஒரு ஸ்ட்ராங் பிளேயர். இப்போ அவங்க போன வாரம் விளையாடினதுக்கு இவங்க நாமினேஷன் இருந்தாலுமே அவங்க சேவ் ஆயிடுவாங்க அப்படின்றது தெரியும் அவங்களுக்கு. ஓகேவா? ஸோ பிரஜின் சப்போஸ் இப்போ கண்டிப்பா நாமினேஷன் பாஸ் சாண்ட்ரா எடுத்துட்டு பிரஜின் வந்து இப்போ நாமினேஷன்ல இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா இருக்கு ஒரு சான்சஸ் இருந்திருக்கும். ஸோ அதனால வந்துட்டு அது ஒரு ஸ்மார்ட் டிசிஷனா தான் நான் பாக்குறேன். வெளியில வந்து மற்ற கண்டஸ்டன்ஸ் நிறைய பேர் சொன்னாங்க அவங்க தான் ஃபுல்லா ஆடினாங்க, ஆனா பிரஜின் ஈஸியா தட்டிட்டு போயிட்டாருன்னு சொல்லி. ஸோ அது வந்து அவங்களோட பொறாமை காண்டு தான் சொல்ல முடியும். இதுதான் பட் ஸ்டில் கேம் கேம் புரியாம பேசுறது இதுதான் ஆக்சுவலா. சோ சாண்ட்ரா ஓரளவுக்கு வந்து கேம் புரிஞ்சு சூப்பரா நகர்த்திட்டு போறாங்க. அதுதான் மேட்ச், வேற ஒன்றும் இல்ல. அவ்வளவுதான். ஸோ அவங்களுக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் சூப்பர். ஸோ அதனால வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வந்து பாத்தீங்கன்னா பிரஜினுக்கு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் யாரை நாமினேட் பண்ணீங்க டைரக்ட் நாமினேஷன்ல? இப்போ சுபிக்ஷாவோட பேர் சொன்னாங்க. சுபிக்ஷா வந்து என்னன்னா அந்த ஒரு ரீசன் சொன்னாங்க. அந்த ரீசன் வந்து மக்களுக்கு இன்னும் கிளியரா புரியல. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வெளியில வரும்போது நான் வேற மாதிரி ஹேண்டில் நானா இருந்தா வேற மாதிரி ஹேண்டில் பண்ணிருப்பேன்ற மாதிரி ஒரு வார்த்தை அந்த பொண்ணு விட்டுச்சு. வந்து சுத்தமா நல்லா இல்லைன்ற மாதிரி. ஸோ கண்டிப்பா வந்து அந்த சுபிக்ஷா வந்து நாமினேஷன்ல ஃபேஸ் பண்ணணும்ன்றது ஒரு ஆசை தான். சுபிக்ஷா நல்ல பிளேயர் தான். பட் அவங்க எதுக்கு அவ்வளவு பயப்படுறாங்கன்னு தெரியல. ஏன்னா நாமினேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க டைரக்ட் நாமினேஷன் ஆயிட்டாங்கன்னு சொல்லி அவ்வளவு ஃபீல் பண்றாங்க. நான் என்ன சொல்றேன், இந்த கேம் வந்து ஒரு சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தான். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நாமினேஷன் ஃபேஸ் பண்ணாதான் உனக்கும் ஒரு கான்பிடன்ஸ் ஏறும். சரி, மக்கள் எப்படிதான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சும்மா வந்து நான் பாஸ் வாங்கிட்டே நான் போறேன் அப்படின்னா திடீர்னு ஒரு வாட்டி நீ நாமினேஷன்ல வரும்போது மக்களுக்கே வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதான் அந்த மக்களோட ரிசல்ட் தெரிஞ்சு நாமினேஷன்ல சேவ் ஆகிறது தான் வந்து பெரிய ஒரு கெத்து அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அந்த விதத்துல பாத்தீங்கன்னா இந்த வாட்டி வந்து நாமினேஷன்ல நாமினேட் செய்யப்பட்டவர்கள்
நிறைய பேர் இருக்காங்க. பட் யார் லெஃப்ட் அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமருதீன் யாரும் ஓட் பண்ணல. அப்புறம் கானா வினோத்துக்கு ஒரே எஃப்ஜே ஒரு ஓட்டு நம்ம நட்டி எஃப்ஜே பறக்கன் ஒரு ஓட்டு கொடுத்தனால அவர் எடுக்கல. எஸ். ஸோ கமருதீன், கானா வினோத், அப்புறம் எஃப்ஜே வந்து நீ சொன்ன மாதிரி தான். எஃப்ஜேக்கே ஷாக் ஆச்சு. ஏன்னா திவாகர் வந்து கண்டிப்பா குடுத்துருவான்ற மாதிரி நினைச்சாரு. பட் திவாகருக்கு வேற பிளான்ஸ் இருந்துச்சு. அவர் வந்து கானா வினோத்தை தான் குத்தணும்ன்ற மாதிரி இருந்தாரு. ஸோ எஃப்ஜே, கானா வினோத், கமருதீன் அண்ட் கெமி கூட யாரும் குத்தல. ஆமா ஆமா கெமியா வரல. ஸோ கெமி. ஸோ 4 பேர் தான் நினைக்கிறேன். இல்ல ரம்யாஜு இல்ல 4 பேர் தான், மிச்சம் எல்லாம் 4 பேர் நாமினேஷன் தான். இருக்காங்க. ஓகே. ஸோ 4 பேர் தான் மக்களே வந்து நாமினேஷன்ல இல்ல. மத்த எல்லாருமே வந்து நாமினேஷன்ல இருக்காங்க. ஸோ இந்த வாட்டி எவிக்ஷன் வந்து இன்னும் நல்லா இருக்க போகுது. பட் ஸ்டில் எனக்கு மனசுல நான் ப்ரெடிக்ட் பண்றது அரோரா தான். நீ? அரோரா டபுள் டியூல் எவிக்ஷன் இருக்காரு. இருந்தா ரம்யாஜும் அண்ட் அரோரா. எஸ், கண்டிப்பா அரோரா வந்து கண்டிப்பா நீங்க எடுத்துதான் ஆகணும் இந்த வாரம். அரோரா போலனா வந்து ஒரு என்ன சொல்றது, ரொம்ப மோசம் ஷோக்கே அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். பட் ஸ்டில் சொல்ல முடியாது, பிக் பாஸ் இது. ஸோ அரோரா இந்த வாரத்துல வர டாஸ்க்ல ஏதாச்சும் செம்மையா ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணி இம்பாக்ட் பண்ணி அவங்கள காப்பாத்திக்கிட்டாங்க அப்படின்னா அது வந்து ஒரு மெடிக்கல் மிராக்கிள் ஆஃப் த பிக் பாஸ் ஆயிடும். அதனால அது லேது லேது. பார்க்கணும். ஆமா. இதுக்கு நடுவுல நாமினேஷனுக்கு நடுவுல ஒரு சின்ன ஒரு குட்டி சண்டை நடந்துச்சு. அது வந்து பெருசா வளர்த்து போய் நம்ம வியானா வந்து கொளுத்தி விட்டாங்க. அது என்னன்னா சின்ன ஒரு அதாவது பாரு கூப்பிடுறாரு அப்படின்ற மாதிரி அவளுக்கே கண்ணு முடியல எப்படி பாப்பான்ற மாதிரி ஒரு கவுண்டருக்கு நம்ம கானா வினோத்தை அவர் வந்து அசால்ட்டா அடிச்சிட்டாரு. அதுக்கு நம்ம கோவப்பட்டு கொந்தளித்து நம் காதலன் கமருதீன், ஏய் என்ன மச்சான் நீ எப்படி சொல்லுவ அப்படின்ற மாதிரி, ஒரு பொண்ணுக்கு ஏன்டா போய் சண்டை போடுற, பொண்ணை நம்பி ஃப்ரெண்டை விட்டுடியாடா அப்படின்ற மாதிரி கதையில தான் வந்து கமருதீன் இன்னைக்கு மாட்டிக்கினாரு. ஸோ அவர் வந்து சும்மா ஜாலியா நம்ம வினோதோட ஸ்டைல் நமக்கு தெரியும். அது போற போக்குல அடிச்சுட்டு போயிடுவார் ஒன்னு கவுண்டரு. அது மாதிரி அடிச்சதுக்கு அப்புறமா கமருதீன் வந்து ட்ரிகர் ஆயிட்டாரு. என்ன மச்சான் நீ என்ன அப்படின்னு. அப்போ வினோத் வந்து எகிரி அந்த வார்த்தையை வந்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு போல. அது வந்து அவங்களே பேசி அதுக்கப்புறமா அது முடிஞ்சோடனே கூட சால்வ் ஆயிட்டாங்க. ஆனா அது ஒரு பெரிய பிரச்சனையா வந்து திருப்பி வந்துட்டு வியானா வந்து எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. இங்க சொல்லி திருப்பி பாரு கிட்ட போய் சொல்லி அது மாதிரி ரொம்ப இந்த கோல் மூட்டி விட்டுற வேலை வந்து வியானா நல்லா பண்றாங்க. வியானாக்கு என்னதான் வியானா ஆர்மி, அப்புறம் நம்ம கூட வியானா ஃபேன்ஸ் தான். பட் ஆனா வியானா வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்றது ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். அது வந்து மக்கள் கிட்ட ஒரு நெகட்டிவ் பேர் தான் எடுக்கும். ஓகேவா? அதுக்கப்புறமா பாரு, கானா வினோத், கமருதீன் உட்கார்ந்து இருக்காங்க. அப்போ வந்து ஒரு சின்ன ஒரு இன்ட்ராக்ஷன் வருது. ஏன்னா நீங்க வந்து எதுக்கு கலாய்க்கிறீங்க, ஏன் அதை பண்ணா கொண்டு போறீங்க அப்படின்றப்போ, மச்சான் நான் தானே அவனு கேட்க வந்தேன், நீ எங்கடா போன, ஏன்டா எப்பவுமே உன் கூடயாடா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி வினோத் வாலிடா கேட்டார். திருப்பி அங்க வந்து கமருதீன் எகுறாரு. ஸோ இந்த பொண்ணு இருந்தாலே வந்து பசங்க ஹீரோவா தெரியணுன்ற மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி. பட் ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா வினோத் வந்து அவரோட ஃப்ரெண்டையும் விட்டு கொடுக்க கூடாது தானே. அந்த டைம்ல அவன் வந்துட்டு அப்படி ரியாக்ட் பண்ணது ரொம்ப தப்பா எனக்கு தோணுச்சு. ஸோ தேவையில்லாத ஒரு ஃபைட் இது. நீ சொன்ன மாதிரி தான், தேவையில்லாத நிறைய ஆணிகள் இந்த எபிசோட்ல இருந்துச்சு. ஸோ தேவையில்லாத ஒரு ஃபைட்டா தான் அவன் வினோத் வர்சஸ் இந்த கமருதீன் தான் பாக்குறேன். அது நாளைக்கே எனக்கு தெரிஞ்சு நைட்டாவே சால்வ் ஆயிடும். ஆனா வினோத் வந்து அந்த டைம்ல அப்படி சொல்லி ஒரு மாதிரி இது பண்ணிட்டாங்க. வினோத் ஜாலியா சும்மா ஒரே சின்ன கவுண்டர் தான் வச்சாரு. அவர் வேற எந்த தப்பான இன்டென்ஷனும் சொல்லல. பட் கமருதீன் வந்து அப்படி ரியாக்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு. உன்னோட கருத்து சொல்லு. ஐயோ நான் அதை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. எனக்கு தேவையில்லாத ஆடியோ சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சிடலாம். நம்ம எனக்கு என்னால பார்க்க முடியல இல்ல இல்ல இதெல்லாம். இதுக்கு நடுவுல இன்னும் முடிக்க முன்னாடி லாஸ்ட் ஒரு விஷயம் இருக்கு. விக்ரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த போன வாரம் நடந்த நிறைய டிராமால வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு நிறைய டிராமா ஆயிடுச்சு. அதனால வந்து நான் இந்த வாரம் என்னோட கம்பேக்னு சொல்லி ஃபர்ஸ்ட் போய் பார்த்தீங்கன்னா பிளேட் எடுத்து ஷேவ் பண்ணிட்டாரு. கிளீன் ஷேவ் பண்ணி ஒரு 20 வயசு பின்னாடி போன மாதிரி ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா அவர் வந்து என்ன பண்றாரு இந்த வாரத்துல அப்படின்னா அவர் ட்ராக்கை மாத்துறாராம். ஸோ அதனால வந்து எல்லாத்துக்கும் குரல் கொடுக்குறாரு. பயங்கரமா கத்தி பேசுறாரு. ஜிப்ரீஷ்ல எல்லாம் பேசுறாரு. பாரு கிட்ட ஜெயிக்கணும்ன்றதுனால பாருவை ஓ தாண்டி பாரு நீ இவ்வளவு கத்துனா நீ இவ்வளவு கத்துனா நான் அவ்வளவு கத்துவேன்ற மாதிரி அந்த வெறுப்பேத்துற மாதிரி எல்லாம் பேசுறாரு. அப்புறம் நான் இப்படியே ஆடுவேன் அப்படியே ஆடுவேன்ற மாதிரி. ஸோ அது கொஞ்சம் நல்லா பார்க்க நல்லா இருக்கு. பட் ஸ்டில் பாரு வந்து பாயிண்ட்ல அடிப்பாங்க. ஸோ பாயிண்ட் வச்சு விக்ரம் எவ்வளவு அடிக்கிறாரு அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா சும்மா இந்த ஜிப்ரீஷோ எல்லாமே பேசிட்டு இருந்தானா அது வந்து மக்களுக்கு பிடிக்காது. ஏன்னா மக்கள் மனசுல என்ன ஆயிடும், இந்த பொண்ணு கரெக்டா பேசுறா, அவன் சும்மா வந்து சவுண்ட் போட்டுட்டு இருக்கான்ற மாதிரி ஆயிடும். ஸோ அந்த இந்த 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 ஓகே இவ புரிஞ்சுக்கிட்டாரு கேம் என்னன்னு சொல்லிட்டு, நம்ம இனிமேல் சைலண்டா இருக்கக்கூடாது, கொஞ்சம் நம்ம குரல் வச்சு பேசினா கேட்கும் வெளியில அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாரு போல. சோ இந்த வரும் நாட்கள்ல வரும் வாரங்கள்ல எப்படி விக்ரமோட கிராஃப் மாறுது அப்படின்றத பார்ப்போம். நாங்க இந்த வாரம் என்ன டாஸ்க் அப்படின்றது இன்னும் தெரியல. சோ போன வாரம் வந்து ஹோட்டல் டாஸ்க், இந்த வாரம் என்ன டாஸ்க் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே. சோ இந்த மொக்க எபிசோட பார்த்து நாங்க மொக்கன்னு ஃபீல் பண்ணதான் மிச்சம். ஸோ நாளைக்காச்சும் நல்லா இருக்குமா அப்படின்றத பார்த்து நாங்க வந்து உங்களுக்காக அப்டேட் சொல்றோம். ஸோ
உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நிஷாந்த் மற்றும் சஞ்சய். பாய். பா